பிரியமானவர்களே, இந்த வீடியோவில் பாதை தவறவிட்ட ஒரு மிஸ்ரனுடைய வாழ்விலே அவர் மூலமாய் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் பெயர் என்ன, இது எங்கே நடந்தது என்பதையெல்லாம் வீடியோவின் கடைசியிலே சொல்கிறேன். முழுவதும் கொஞ்சம் பொறுமையாக பார்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாதை தவறவிட்ட மிஷனரி என்ற வார்த்தையை பார்த்த உடனே மிஷனரி ஏதோ விழுந்துட்டார் போல, பாதை தவறி பாவத்தில் போயிட்டார் போல அப்படிதான் நினைக்கிறீங்க. நமக்கு எப்போவுமே நல்ல எண்ணங்கள் வருவது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, பாதை தவற விட்டார் என்று சொன்னால் அவர் வரக்கூடிய பாதையை உலக பிரகாரமாக அவர் எல்லைக்கு போக வேண்டிய பாதையை விட்டுவிட்டு தவறி வேறொரு இடத்திற்கு போயிட்டார். அவர் சேர்ந்த பொழுது அங்கே ஒரு கிராமம் இருக்கிறது, அங்கே சில குடும்பத்து மக்கள் இருக்கிறதை அவர் பார்த்தார். உடனே அவர் கேட்டார், அங்கே போன உடனே இங்கே யாராவது வியாதிப்பட்டவர்கள் சுகமீனமானவர்கள் இருக்கிறார்களா என்று அவர் கேட்டார். உடனே அங்கே சொன்னார்கள், ஆம், அருகில் ஒருவர் இருக்கிறார், கொஞ்சம் வயதானவர். ஆனால் அவருக்கு முடக்குவாதம் ஏற்பட்டு சரீரத்திலே மிகுந்த பலவீனத்தோடு நடக்க முடியாமல் மிகுந்த வேதனையோடு தவித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னபோது உடனே என்னை அங்கே அழைத்து செல்லுங்கள் என்று அந்த கிராம மக்களிடத்தில் கேட்டு அந்த வியாதிப்பட்ட மனிதனிடத்தில் அவரை அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே போன உடனே இவர் ஆண்டவருடைய நாமத்தில் அவருக்காக ஊக்கமாக ஜெபித்தார். ஜெபித்த உடனே அந்த முடக்குவாத நோய் அப்படியே உடனே சரியாகி அவருடைய வலி வேதனையெல்லாம் மாறி மாபெரும் விடுதலையை அந்த ஐயா பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்ட உடனே அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஊழியரும் கூட நான் பாதை தவறி வந்தாலும் ஆண்டவர் நம்மை சரியாகத்தான் நடத்தி இருக்கிறான்னு சொல்லி அந்த மனிதரிடத்தில் ஜெபித்து விடுதலை கிடைத்த உடனே குடும்பத்தார் எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சி. இவ்வளோ பெரிய அற்புதம் ஆண்டவர் செய்வாரா, இப்படியெல்லாம் நடக்குமா என்று ஆச்சரியப்பட்டு அந்த குடும்பத்தினர் ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தார்கள். கடைசியில் இந்த ஜெபிக்க வந்த அந்த மிஷனரி சொன்னார், என்னுடைய வேலை இன்னும் முடியவில்லை, சுகம் கிடைத்த உடனே முடிந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இல்லை, உங்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தணும், நீங்கள் ரட்சிக்கப்படணும், ஆண்டுடைய பிள்ளையாய் மாறணும். சுகம் கிடைத்தால் மாத்திரம் போதாது, நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாய் மாறணும் என்று சொல்லி அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பித்தார். ரட்சிப்பு என்றால் என்ன, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது எப்படி என்பதை குறித்து தெளிவாக அறிவித்து அந்த வயதான முதியவர் மாத்திரமல்ல அவருடைய குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்குள்ளே நடத்தினார். கடைசியாக அந்த குடும்பத்தில் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட பொழுது அந்த குடும்பத்தின் மூலமாய் ஆண்டவர் மிகப்பெரிய திட்டம் ஒன்றை வைத்திருந்ததை அதன் பின் தான் எல்லாரும் அறிந்தார்கள். ஜெர்மன் தேசத்தின் கிழக்கு பகுதி என்று சொல்லப்படுகிற பிரஷ்யாவிலே இந்த சம்பவம் நடந்தது. சரி, இந்த சுகமடைந்த மனிதர் யார் அப்படின்னு கேட்டால் உலக பிரசித்தி பெற்ற தேவ ஊழியர் ரெய்னார்ட் போங்கே தேவ மனிதர் இருந்தார் அல்லவா. உலகத்தையெல்லாம் அசைத்தவர், ஆப்பிரிக்க கண்டத்தையே ஆண்டவருடைய நாமத்தினால் அசைத்த ஒரு தேவ மனிதர். அந்த ரெய்னார்ட் பொங்கனுடைய தாத்தா பெயர் என்ன தெரியுமா? ஆகஸ்ட் பொங்கே என்பது. அவர் பெயர் ஆகஸ்ட் பொங்கே என்பது. அவர்தான் இந்த அற்புதமான சுகத்தை இந்த பாதையை தவறவிட்ட மிஷனரி லூயிஸ் கிராப் மூலமாய் சுகத்தை விடுதலையை பெற்றுக்கொண்டார். இது நடந்தது 1922 வருஷம் ஜெர்மனி தேசத்தில் அதனுடைய கிழக்கு பகுதியிலே நடந்த ஒரு உண்மையான சம்பவம். பாருங்க, பாதை அந்த மிஷனரி தவற விட்டாலும் ஆண்டவர் அவரை சரியானபடி நடத்தி இந்த குடும்பத்துக்கு நேராக வழி நடத்தி தெய்வீக சுகத்தையும் அற்புதத்தையும் செய்து அதன் பின்பு அந்த குடும்பத்தில் ரெய்னார்ட் போங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வல்லமையான ஊழியக்காரராய் மாறினார். அவருடைய தகப்பனாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரும் ஒரு பாஸ்டராக மாறினார். இந்த தாத்தா மூலமாக அந்த குடும்பமே, இந்த பாதை தவறவிட்ட மிஷனரி மூலமாய் அந்த குடும்பமே ஆண்டவருக்குள்ளே வரும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். பிரியமானவர்களே, பாதை தவறவிட்ட ஒரு மிஷனரி மூலமாய் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்திருக்கிறார் பார்த்தீங்களா? அந்த ரெய்னார்ட் போங்கே மூலமாக தான் CFAN, கிரைஸ்ட் ஃபார் ஆல் நேஷன் என்ற ஊழியம் துவங்கி உலகமெல்லாம் பல கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் கூட வாழ்க்கையில் ஒருவேளை பாதை தவறி இருக்கலாம். ஐயோ, நான் ஒன்று நினச்சா எங்கேயோ வந்து சேர்ந்துட்டேன்னு நினைக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை நடத்துகிறவர். சரியான பாதையில் உங்களை நடத்தி உங்கள் மூலமாய் நீங்கள் எதிர்பாராத அற்புதங்களை செய்து நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து உங்களை மகிமையான சாட்சியாக நிறுத்துவார். அதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவர்தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையினுடைய மிஷனரியாக இருந்திருக்கிறார். பொதுவாக பாரம்பரிய சபையிலிருந்து தான் மிஷனரிகள் அதிகமாக
அனுப்பப்படுவார்கள். அதை குறித்த பாரம் அதிகமாக பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஏஜி சர்ச் என்று சொல்லுகிறோமே, அந்த ஸ்தாபனத்திலிருந்து ஒரு மிஷனரி தான் இப்படி பாதை தவறவிட்டு அந்த குடும்பத்திற்கு அவர் மூலமே ஆண்டவர் அற்புதம் செய்து மாபெரும் திட்டத்தை நிறைவேற்ற தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். அதே போல அன்பு ஊழியர்களே, பாதை தவறிட்டேனேன்னு நினைத்து வருத்தப்படாதீங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, நான் வாழ்க்கையிலேயே பாதை தவறிட்டேன், நல்ல பாதையில் போட்டிருந்தேன், இப்போ எப்படியோ போயிட்டு என் பாதை அப்படின்னு நினச்சி கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் எல்லா பாதையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றி தருவார். யோசேப்பு சொல்வது போல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணுகின்ற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையின் பாதையை நன்மையாக முடிய பண்ணுவார். கவலைப்படாதீங்க. வரக்கூடிய புதிய வருடம் உங்களுக்கு மெய்யாகவே ஆசீர்வாதமாக இருக்கும்.